அண்ணே, இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வரப்போகுது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஸ்ரீராம நவமி பண்டிகையை கொண்டாட போறாங்க. எப்பவும் போல இந்த வருஷமும் ஸ்ரீராம நவமி பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்ம கையாலேயே சாப்பாடு போட்டுடலாம். சரிடா, அப்படியே பண்ணலாம். ஆனா இந்த வருஷம் மழை சரியா பெய்யல இல்லையா? அதான் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பணத்தை பத்தி யோசிக்காதண்ண. என்னோட சோள வியாபாரம் நல்லா தான் நடக்குது. நீ எனக்கு பணம் கொடுத்ததில்லையா? இந்த தடவை நான் பணம் கொடுக்கறேன்னு. அப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சீதாராமனுக்கு ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அதே மாதிரி லக்ஷ்மி பத்திக்கு பிரசாத் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் அண்ணன் தம்பி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சீதாராமனுடைய மனைவியான பத்மா அப்படியே லக்ஷ்மி பத்தியோட மனைவியான லதா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறுக்கு சுட முடியாம கஷ்டப்படுறேன். இந்த போலீஸ் செய்யறதும் அவ்வளவு ஒன்றும் சுலப கிடையாது லதா. ஆனா எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? நம்ம புருஷனுக்கு வேலையே பரவாயில்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் தினமும் சாயந்தர நேரம் உட்காந்துக்கிட்டு ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, தம்பி அதை அப்படியே கேட்பாரு. அது என்னமோ உண்மைதாக்கா. ஏன்னா சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போனாலும் மாமா தானே அவருடைய தம்பிய தூக்கி வளர்த்து நல்லபடியா ஒரு ஆளாக்கி விட்டுருக்காரு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சீதாராமனும் லக்ஷ்மி பத்தியும் அன்னதானத்தை பத்தி வீட்டு வாசல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பத்மா, இந்த வருஷம் நம்ம குடும்பத்து சார்பா ஸ்ரீராம நவமி பண்டிகைக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கோம். ஆமா லதா, இப்பதான் பூசாரிக்கிட்டையும் இதை சொல்லிட்டு வந்தோம். பணம் செலவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்மாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே. இந்த ஒரு வருஷம் செய்யலனா என்ன ஆயிட போகுது? இந்த வருஷம் தான் விளைச்சல் சரியா வரலல்ல. அப்படி இருக்கும்போது இப்படி நீங்க தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா வீட்டுல ஒரு பொட்டு பொண்ணு இருக்கா, அவளை படிக்க வைக்கணும், நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்றதா? அண்ணி, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸ்ரீவல்லிக்கு இப்ப 5 வயசு தானே ஆகுது. அதுக்குள்ள ஏன் இவ்வளோ கவலை? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க மச்சினரே. நீங்க பெத்து வச்சிருக்கிறது ஒரு ஆம்பளை புள்ள. எங்களை மாதிரி செலவு உங்களுக்கு இருக்காதுல்ல. அட நீ வேறக்கா, இந்த காலத்துல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு ஒன்றும் கிடையாது. 2 பேரையுமே படிக்க வைக்கலாம். நாளைக்கு 2 பேரும் படிச்சு நல்ல வேலையில சேர்ந்தாங்கன்னா குடும்பத்தை அவங்க நல்லபடியா பாத்துக்க போறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. நான் என் பாப்பாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்கதான் அவளை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பத்மா புருஷனை கோவமா முறைச்சா. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? உனக்கு அறிவு கெட்டு போச்சா? இங்க தான் நமக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போய் பழைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இந்த கிராமத்துல இருக்க சுத்தமா விருப்பமே இல்ல. சின்ன வியாபாரமாவது செஞ்சுக்கிட்டு பட்டணத்துல இருந்துக்கலாம். நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். அது என் மேல சத்தியம். பொண்டாட்டி அவ்வளவு பெரிய வார்த்தைய சொன்ன உடனேயே சரி பத்மா, உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கவலையா வீட்டுக்குள்ள போயிட்டான். இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க அண்ணி. பெத்த தாய் மாதிரி இருக்கிற ஊரை விட்டுட்டு போகணுமா? எங்க முடிவை நாங்க எடுத்துக்கிறோம் மச்சினரே. எங்க வயல் எல்லாத்தையுமே குத்தகைக்கு விடுங்க. ஒவ்வொரு வருஷமும் வர பணத்தை உங்க அண்ணனே வந்து நேரா வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி பத்தியும் லதாவும் ஏதோ சொல்ல வரும்போது கூட அதை கேட்காம பத்மா எழுந்திருச்சு போயிட்டான். பத்மா விருப்பப்பட்டபடியே சீதாராமனும் பத்மாவும் ஸ்ரீவல்லியை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்க ஸ்ரீவல்லி பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா. பட்டணத்துல படிச்ச ஸ்ரீவள்ளி ரொம்ப பெரிய வேலையில சேர்ந்தா. ஆனா கிராமத்துல இருக்கிற சித்தப்பா பைய பிரசாத் படிப்பு சரியா வரலங்கிறதுனால அவன் அங்கேயே இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், பத்மா, நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஊருக்கு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷ பண்டிகைக்கும் நான் மட்டும்தான் ஊருக்கு போய் ஊர்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணு ஸ்ரீவல்லிக்கு நம்ம ஊர் எதுன்னு கூட இப்ப தெரிய மாட்டேங்குது. இது போதும் பத்மா. இப்பதான் ஸ்ரீவல்லியோட படிப்பு முடிய போகுதல்ல, நாம எல்லாரும் மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிடலாம். சும்மா இருங்க. நீங்க சொல்றது கேட்க சிரிப்பு வருது. என் பொண்ணு இப்போ ஒரு சயின்டிஸ்ட். அவ கிராமத்துல என்ன பண்ணுவா? அவ பட்டணத்துல இருந்தாதான் அவ வேலைக்கு நல்லது. அவளும் உங்கள மாதிரி தான் நம்ம ஊருக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் இப்ப நீங்க பேசினதை கேட்டானா ஊருக்கு போய் ஆகணும்னு அடம் பிடிப்பா. அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உங்க ஆசைய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. என்னை மீறி என் பொண்ணை மட்டும் நீங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும், பாத்துக்கோங்க. இப்படி அப்பா அம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத
அவளுடைய அறையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ரீவள்ளி அவங்க அம்மா சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஸ்ரீவள்ளி அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி சொன்னா, அப்பா அம்மா, நம்ம சொந்த ஊரோட பேர் என்ன? இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? நீ அமைதியா உன்னுடைய வேலையை பாருப்போ. அப்படி இல்லம்மா, இங்க கோபாலபுரம்னு ஒரு ஊர் இருக்காமா. அந்த ஊர்ல ஏதோ ரகசியம் இருக்கு. ஒரு 10 ஏக்கர் ஜமீன்ல ஏதோ கிரானைட் இருக்கு அப்படின்னு எங்க குழுவை சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிரானைட் இருந்தா அந்த பூமியில விளைச்சல் விளையாது இல்லாமா? அப்படியெல்லாம் இல்லப்பா. மண்ணுல சத்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுலயும் ஏதாவது விளைச்சல் விளையத்தான் செய்யும். ஆனா என்னன்னு தெரியல, அந்த ஊர்க்காரங்க மட்டும் அந்த கிரானைட் இருக்கிற விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போது எனக்கு ஒண்ணு புரியுது. நம்ம இடத்துல தான் இந்த கிரானைட்லாம் இருக்கணும். எப்படி இவங்க தான் பட்டணத்துக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லி உங்க தம்பி தான் இத ரகசியமாவே வச்சிருக்காரு போல. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன இல்ல, நம்ம வயல உங்க தம்பி புள்ள பிரசாத் தானே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதா? அவன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வயல்ல சரியா விளைச்சல் விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அவன் பொய் சொல்றான் போல, கொஞ்சம் பணத்தை அவன் அமுக்கிக்கிறான் போல அப்படின்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அங்க கிரானைட் இருக்கிற விஷயம். இங்க பாருங்க, இப்பவே போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுதான் ஆகணும். சண்டை போட்டாலாவது கேட்கணும். அப்படி பண்ண அரசாங்கத்தை சேர்ந்தவங்க கிரானைட்டை மட்டும் இல்லம்மா, நம்ம வயலையும் அவங்களே எடுத்துப்பாங்க. அதனால இத பத்தி நம்ம எதுவும் பேசாம கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல தங்கியிருந்து இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஊருக்கு கிளம்பலாம் வாங்க இப்ப இருட்டாயிடுச்சுல்ல, நாளைக்கு காலையில கிளம்பலாம். அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமா சேர்ந்து கோபாலபுரத்துக்கு போனாங்க. அப்படி போன உடனே பத்மா பிரசாத் கிட்ட இப்படி கேட்டா, என்னடா பிரசாத், உன் விவசாயம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்க? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு பெரியம்மா. பின்ன எப்பவுமே கொஞ்சமாதான் விளைச்சல் விளையுதுன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை தான் உங்க பெரியப்பா கிட்ட நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. உடனே பிரசாத் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஏதோ மறைக்கிறவ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா, சரி பெரியம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். அக்கா, நீயும் என் கூட வா, ஊரை சுத்தி காட்டுறேன். அப்படின்னு பிரசாத் அவனுடைய அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு வயல் கிட்ட போனான். அந்த நேரத்துல வீட்டுல பத்மா லதா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. லதா, நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு கூடவா உனக்கு இன்னும் தெரியல? நம்ம ஊர்ல யார் வயல்லையோ கிரானைட் இருக்காமே. அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. சரி, உனக்கு பிடிக்குமேனு பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. அப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் பத்மா யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் பத்மா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பத்மா யோசிக்க ஆரம்பிச்சா. என்னங்க, உண்மையிலே இந்த ஊர்ல என்னமோ நடக்குது. எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. உங்க தம்பி குடும்பம் தான்னு பார்த்தா ஊருக்குள்ள யார்கிட்ட போய் இந்த கிரானைட்டை பத்தி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க, பேச்ச மாத்துறாங்க. உன்னை மட்டும் சொல்றேன் கேளு, என் தம்பி குடும்பம் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே என் குடும்பம்தான். நான் தலை குனிகிற மாதிரி எந்த ஒரு காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கு எதனா அநியாயம் நடந்தா நான் கூட விட்டு வைப்பேன், ஆனா அவங்க விட மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் அந்த ரகசியத்தை பத்தி கேக்குறியா? காலமே நமக்கு சரியான பதிலையும் கொடுக்கும். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்ரீவள்ளி இப்படி சொன்னா, அப்பா, சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த தடவை ஊர் தலைவர் பதவிக்கு நானும் போட்டியிடலான்னு இருக்கேன். அம்மாடி, இந்த ஊர்ல நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாதும்மா. இந்த போட்டியில கலந்துக்கிறது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். டே தம்பி, என் பொண்ணு ஸ்ரீவல்லிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ ரொம்ப தைரியசாலி பொண்ணு. இங்க பாருமா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீவள்ளி ஜனங்க கிட்ட இப்படி சொன்னா, இந்த ஊர்ல கடந்த சில நாட்களா என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்தவரு உங்க எல்லாரையுமே ஏமாத்தி அரசாங்கத்தோட பேரை சொல்லி உங்க பூமிகளை அவரு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பி மாதிரி யாராவது கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த ஆளு மிரட்டிக்கிட்டு இருந்தான். பூமி மட்டும் இல்லாம உயிரும் போயிடுமோ என்னமோன்னு நீங்க எல்லாரும் பயந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வயலையும் சோதிச்சு பாத்திருக்கேன். எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க கிரானைட் எங்கேயுமே இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த தொழிற்சாலையால நம்ம மண்ணுல சத்து குறைஞ்சிருக்கு. ஆனா அதை கூடி சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். இனிமே நானும் என் குடும்பமும் இங்கே தங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனாலதான் நான் இந்த தலைவி பதவிக்கு போட்டியிட்டு
இப்ப உங்களுக்கு தலைவியா ஆயிருக்கேன். இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஸ்ரீவள்ளி அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்தா. ஆக மொத்தம் அந்த ஊர்ல எந்த ரகசியமே இல்லைன்னு பத்மா தெரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் கிரானைட் அவளுடைய வயல்ல இல்லையே அப்படின்னு நினைச்சு அவ ரொம்பவுமே வருத்தப்பட்டா. என்ன பத்மா, உன் பொண்ணு இங்க தான் இருக்க போறேன்னு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறா? அதனால என்னங்க, அவளுக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்கேயே இருக்கட்டும். இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ஊருக்காக ஏதாவது செய்யணும்னு அவ ஆசைப்படுறா. அவ ஆசைய நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இப்படி பத்மாவும் மனசு மாறி அந்த கிராமத்திலே இருக்கிறதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. அத பார்த்து சீதாராமன் சந்தோஷப்பட்டாரு.